இந்த ஆண்டு வந்துட்டு எந்த கிரகத்தோட ஆதிக்கத்துல பிறக்க இருக்கு? போன வருடம் ஜூன் மாதமே ஜூலை மாதத்துல இருந்தே கொஞ்சம் சூழல் சரியில்லை தான். எப்போ ராகு தனித்து நிற்கிறாரோ அப்போ ஒருக்கான விளைவுகள் வரும். இந்த மாதம் ஓவராலாக நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாங்கப்படி நம்ம தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கப்படி அணுகிறதுனால போன தடவை 56 விழுக்காடு பாசிட்டிவும் நம்மளுக்கு லாபம் வர மாதிரியான அமைப்பாக இருந்தது. ஆனால் இந்த தடவை பஞ்சாங்கம் சொல்கிறதே என்னென்னா, தனம் தானியம் எதை வச்சு தீர்மானம் செய்யப்பட்டதுன்னா, உழவுகளையும் அது கால்நடைகளையும் வைத்து தீர்மானம் செய்யப்பட்டது, மழையுடைய பொழிவை வைத்து தீர்மானம் செய்யப்பட்டது. இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் மிக அதீத மழையும் வெள்ளமும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பயிர் சேதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவுப் பொருளில் மஞ்சளுடைய உற்பத்தி, எஸ்பெஷலி மஞ்சளுடைய உற்பத்தி, பட் உலக ரீதியாக சில எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்க போகுது. இந்த கோல்டு, ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கும் இந்த ஆண்டுல? போது ராகு கேதுக்களுடைய அமைப்பு 10-4 இடங்கள்ல காலபுருஷனுக்கு போவாங்க. இந்தியாவின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். இந்தியாவை நோக்கி எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வருவாங்க. நம்ப தக்கக்கூடிய ஆண்டாக இந்தியா வளரும். இந்த வருஷம் நாட்டில் ஏதாவது ஒரு விபத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ரொம்ப நுட்பமா பார்த்தோம்னா, அணு ஆயுத சோதனை இந்தியா நடத்தும். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறக்க இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், உலகத்துக்கு எப்படி இருக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். வித்யா கார்த்திக் அவர்கள் பிரத்யேகமாக நம்மளுடைய குமுதம் பக்தி நேயர்களுக்காகவே கணிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பொதுப்பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்துக்கு எப்படி இருக்கும், நம்ம நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் இப்படிங்கிற தகவல் எல்லாமே இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இருக்காங்க. வணக்கம். உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பராபவ அப்படின்னா என்ன மேடம்? பராபவ அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 விதமான பொருள் சொல்லலாம். இதை சமஸ்கிருதத்தில் எடுத்தோன்னா கொஞ்சம் அவ்வளோ நல்ல விதமான பொருளாக இல்லை. தமிழில் அதுக்கு அருள் தோற்றல் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் விளக்கம் சொல்லப்படுகிறது. ஆனால் சமஸ்கிருதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நாசம், கொஞ்சம் கஷ்டமான சூழல் அப்படின்றது தான் இந்த பராபவ அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்காக இருக்குது. நம்ம இந்த சான்ஸ்கிரிட் பக்கம்லாம் போகாமல் எப்பயுமே இந்த தமிழ் அப்படின்னாலே 60 ஆண்டு காலத்தையும் இடைக்காட்டு சித்தர் தன்னுடைய பாடல்களாக அப்படியே வகைப்படுத்தி இருப்பார் இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது இது 40வது வருடமாக வரக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம். இந்த பேர் வரத்துக்கான காரணம் என்ன? இல்லை, ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு பெயராக கொடுக்கப்பட்டது. அந்த பெயரின் அடிப்படையில் தான் அந்த ஆண்டிற்கான முழு பயணம் இருக்க போகிறது. இதுக்கு முன்னாடி நம்ம விசுத்தி ஆண்டு பார்த்துருப்போம், அதே மாதிரி குரோதி வருடம் பார்த்துருப்போம், விரோதி வருடம், மொத்தம் இதுல எல்லாமே சில விஷயங்களை மைனூட்டாக வச்சிருப்பாங்க சித்தர்கள். அந்த மாதிரி இந்த தடவை பராபவ வருடம் அப்படின்றது உலகத்து முழுமைக்குமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது என்று சொல்லக்கூடியதாகத்தான் இந்த பராபவ அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தங்கள் பொதிந்திருக்குதா நான் நினைக்கிறேன். ஏன்னா சித்தர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குமே அந்த சித்தர் பாடலை படித்தவர்களுக்கு அதோடைய விளக்கங்கள் புரியும். இந்த தமிழ் வருடம் எல்லாமே பெயரின் அடிப்படையில் வந்தது. ஒரு 60 ஆண்டு கால வருடம், 60 வருடம் முடியும், திரும்ப எகெயின் ஆரம்பிக்கும். அந்த வகையில் இந்த பராபவம் அப்படின்னா பரந்துபட்ட சூழல் நடக்கக்கூடிய தன்மையாக சொல்லக்கூடிய அமைப்பை சுட்டி காட்டுது. இந்த ஆண்டு எந்த கிரகத்தோட ஆதிக்கத்துல பிறக்க இருக்கு? எந்த கிரகம் ஆதிக்கம் அதிகமாக செலுத்துது? எப்பயுமே ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே பஞ்சாங்கம் சில பேர் ராஜாவை வருவாங்க, சில பேர் மந்திரியா வருவாங்கன்ற மாதிரியான குறிப்புகள்லாம் கொடுக்கும். ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த தடவை சூரியன் தான் ராஜாவை வரப்போறாரு. அதனால சூரியனுடைய ஆளுமை அதிகரிக்குமா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த தடவை சனியுடைய ஆளுமை தான் அதிகரிக்கும். என்னதான் சூரியனுடைய ஆளுமை அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலுமே சனியுடைய குருவுடைய ஆளுமை தான் இந்த தடவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராஜா, ஒவ்வொரு மந்திரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். அது கொஞ்சம் இந்த வெள்ளாமைக்கு உலகத்திற்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கிரகங்கள் அடிப்படையில் எது கொஞ்சம் அதிகமாக ஆளுமை பண்ணுது அப்படின்னா, இந்த சனி பயிற்சி இருக்குது, அடுத்த ராகு கேதுவுடைய பயிற்சி இருக்குது, குருவுடைய பயிற்சி இருக்குது. குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி போறாரு. அதனால குருவுடைய ஆளுமை இந்த தடவை எல்லாவற்றுக்குமே ஒரு மாதிரியான பாசிட்டிவ் சைனை கொடுக்கறதுக்கான வருடமாக தான் அது ஆளுமை செய்யும். குருவும் சனியும் இந்த தடவை ரொம்ப ஆளுமை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கு. இந்த வருடம் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையை சொல்லணும் அப்படின்னா உலகத்திற்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் சுகர் கோட்லாம் கொடுத்து ஒன்றும் இல்லை வான்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி ஓடிடுமோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளா தேத்திக்க வேண்டியதான். போன வருடம் ஜூன் மாதமே ஜூலை மாதத்துல இருந்தே கொஞ்சம் சூழல் சரியில்லை தான். எப்போ ராகு தனித்து நிற்கிறாரோ அப்போ ஒருக்கான விளைவுகள் வரும். இந்த மாதம் ஓவராலாக நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாங்கப்படி நம்ம தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கப்படி அணுகிறதுனால போன தடவை 56 விழுக்காடு பாசிட்டிவும் நம்மளுக்கு லாபம் வர மாதிரியான அமைப்பாக இருந்தது. ஆனால் இந்த தடவை பஞ்சாங்கம் சொல்கிறதே என்னென்னா 6% நஷ்டத்தில் தான் போகுது.
இன்னும் ரொம்ப டீப்பாக 3% நஷ்டத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால 50 விழுக்காடு தான் பாசிட்டிவ், அதே மாதிரி நெகட்டிவாக தான் நிறைய இருக்கிற மாதிரி தான் பஞ்சாங்கம் தன்னுடைய குறிப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் லாபங்கள் கம்மியாகக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் அதுக்கு பிற்பகுதியில் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதன் முறையில் இந்த லாபம் தீர்மானம் செய்யப்படுது அப்படின்னா, திரும்பவும் சொல்கிற மாதிரி இப்போ மாட்டு வண்டியை வந்து சந்திரனா சொன்னாங்கன்னா இப்போ அதை சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த காலத்திற்கான தனம் தானியம் எதை வச்சு தீர்மானம் செய்யப்பட்டதுன்னா, உழவுகளையும் அது கால்நடைகளையும் வைத்து தீர்மானம் செய்யப்பட்டது, மழையுடைய பொலிவை வைத்து தீர்மானம் செய்யப்பட்டது. மலை விவசாயம் இது எப்படி இருக்கும் இந்த வருடத்துல? கால்நடை உற்பத்தி ரொம்ப நல்லா இருக்க போகுது, பால் வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது, அதெல்லாம் நல்லா இருக்க போகுது. ஆனால் மழை பொழிவு அப்படின்ற விஷயம் அதீதமாக வந்து மழை மக்களுக்கு பயன்படாமல் கடலில் போய் விரயமாக போகுது அப்படின்னு பஞ்சாங்க குறிப்பு சொல்லப்படுது. அப்போ இது வரைக்கும் அவங்க கடலை தூர்வாராங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ அது போய் சேரும்னா வெள்ளமாக மாறினா தான் சேரும். அப்போ நிறைய வெள்ளங்கள் வருவதற்கான வாய்ப்பு. இன்னும் ஜாகிரபி வீக்காக எடுத்துட்டோன்னா இன்னும் நீங்கள் இது பண்ணலை, பட் பஞ்சாங்கத்தில் அதை கணிக்க முடியுன்ற போது கிட்டத்தட்ட இந்த தடவை ஒரு 30 விதமான 29 விதமான புயல்கள் உருவாகலாம் இந்த வருடத்தில். அதில் 18 காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலாம், இது என்னுடைய கணிப்புப்படி. அதுக்கப்புறம் திரும்ப போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நார்த் இந்தியாலையும் சரி, சவுத் இந்தியாவில் இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் மிக அதீத மழையும் வெள்ளமும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பயிர் சேதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உணவுப் பொருளை வந்து மஞ்சளுடைய உற்பத்தி, எஸ்பெஷலி மஞ்சளுடைய உற்பத்தி கொஞ்சம் வந்து தட்டுப்பாடு வரலாம், அதற்கான சரியான கூலி வரல அப்படின்னு. கரும்பு உற்பத்தி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மஞ்சளுக்கான விலை நிர்ணயத்தில் ஏதோ ஒரு புரட்சிகள் ஏற்படலாம் மஞ்சள் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும். நம்ம இந்தியாவுக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்கும்? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபினான்ஷியலாக நல்ல growth இருக்கும். ஏன்னா மகரம் அப்படின்ற வீடு தான் இந்தியாவை குறிப்பிடும் உலக ஜோதிடத்தில். அப்போ அதுக்கு குரு பார்வை இருக்கலாம், இந்தியா தப்பிச்சுக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உலக ரீதியாக சில எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20% தான் பாசிட்டிவ் சைன். மற்ற எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஏன்னா உலகம் நம்மளை வந்து இது பண்ணும். பட் ஆனால் என்னென்னா சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியா கொடுக்க போகுது. இந்தியா வந்து ஒரு மாதிரியான டெக்னாலஜியில் அதீதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், பயங்கரமான ஒரு தொழில்நுட்ப புரட்சி நடக்கும். அதே மாதிரி ராகுவுடைய பயிற்சியும் இந்த தடவை இருக்குது. ராகு கேதுகளுடைய பயிற்சியும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இருக்குது. இப்போ அடுத்த ஏப்ரல் வரைக்கும் இதோட பலாபலன் நீடிக்கும். அப்படின்ற போது ராகு கேதுக்களுடைய அமைப்பு 10-4 இடங்கள்ல காலபுருஷனுக்கு போவாங்க. இந்த குரு கேது சேர்ந்தாதான் கேள யோகம், கோடீஸ்வர யோகத்தை உருவாக்கும். அது நேரம் யாரை பார்க்குது? இந்தியாவை பார்க்குது. அப்போ இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும். இந்தியாவை நோக்கி எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. நம்ப தக்கக்கூடிய ஆண்டாக இந்தியா வளரும் இந்த வருஷம். அதே மாதிரி படிப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நிறையா கல்லூரிகள் மூடப்படும். கல்லூரிகளுக்கு வந்து பிரச்சனை ஆகும். ஏன்னா நிறைய பேர் இப்போது இந்த 4ஆம் இடம் இருக்குல்ல சார், அந்த 4ஆம் இடம் தான் சுயத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடம் தான் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட், தனித்திறமைகளை சொல்லக்கூடிய இடம். நம்ம எப்பயும் வீடு மனையெல்லாம் விட்டுட்டு அதோட ரொம்ப டீப்பாக போசோன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே 4ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் 4ஆம் இடம். அந்த இடத்துக்கு காலபுருஷன் குரு வந்து உட்காரும் போது ஒவ்வொரு சுய மனிதனும் தன்னுடைய திறமையால் அடையாளப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக சம்பாதிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கல்வி ஒரு பெரிய விஷயமா இருக்காது. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா, நீங்கள் வாங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த இந்தியாக்காரங்களை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்குது. நிறைய இந்தியர்கள் இந்த தடவை ஏஐ மூலமாக சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக நாடுக்கே டஃப் கொடுப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சி படிப்பு விதத்தில் கம்மியாக போகுது, அறிவு விதத்தில் அதிகமாக போகுது. இது நீங்கள் நான் சொன்ன இந்த அமைப்பில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதை தாண்டியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்வண்டி அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாட்டில் ஏதாவது ஒரு விபத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓவரால் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது மைனஸ் அப்படின்ற நிலைமையில தான் வந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் அது இந்தியாவுக்கு பாதிப்பை கொடுக்குமானா இந்தியாவுக்கான பாதிப்பு இல்லை. இந்திய மக்கள் பொருளாதாரத்தில் சூப்பராக இருப்பாங்க, மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நிறையா பேர் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இழப்பு நிகழும். நம்ம அதே மாதிரி கடன் கழுத்தை நெரிக்கும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் போய் குரு வந்து உட்கார்றாரு. எப்பயுமே குரு இருக்கிற இடத்தை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. அதுதான் நம்ம பால் பண்ணுதல் அப்படின்ற மாதிரி குரு அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார்ன்ற போது குரு தான் பேங்கர். அப்போ நிறைய பேர் பேங்க்ல செக் வைப்பாங்க. வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் இஎம்ஐ கிடைக்கும்னு சொல்லி கட்டினவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சந்திரனோட வீடாக இருக்குது, அதை ரொம்ப பார்க்கணும். அப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேங்க் மூலமாக பிரச்சனையை அனுபவிப்பார்கள். அதனால் ஐடி ஃபீல்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய ஐடி துறையில் இருப்பவருக்கு வேலை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பஞ்சாங்கம் சொல்லும். ஐடி ஃபீல்டுன்றதை அவங்க நவீன நுட்பம்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனாலும் உடனே சரிஞ்சிருவாங்களா? அப்படி கிடையாது.
அவங்க திரும்ப இன்னொரு விஷயத்த கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை இந்தியா வந்து தன்னுடைய திறமையால் உலகத்திற்கே டஃப் கொடுக்க போகுது. இன்னொரு பெரிய விஷயம் ரொம்ப நுட்பமாக பார்த்தோன்னா, அணு ஆயுத சோதனை இந்தியா நடத்தும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ராக்கெட்டு, ஏவுகணைகள் நம்ம கிட்ட இருந்து போகும். அதை பார்த்து உலக நாடுகளே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகும். சின்ன சின்னதாக எல்லை பிரச்சனைகள் வந்துட்டு போகும். எகெயின் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி, இல்லை இந்தியா சைனா மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை பெருசாக பாதிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. வல்லரசை நோக்கி இந்தியாவுடைய பயணம் இந்த ஆண்டு சக்ஸஸ் ஆகும், அப்படிதான் சொல்லணும். இது அந்த அளவுக்கான இந்தியானா ஓகே ட்ரஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்குள் இந்தியா வரும். நிறைய இந்தியர்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கூப்பிட்டு போவாங்க. ஆனால் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் முனைவோர், ஏன்னா குரு உட்காந்து 4ஆம் இடத்துல உட்காந்து பார்க்கக்கூடிய பார்வையை 8, 10, 12 பார்க்குறேன். அப்போது தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா தொழில், அதுவும் 10ஆம் இடம்னா சுய தொழில். நிறைய பேர் சுய தொழிலுக்குள்ளே வருவாங்க. அதன் மூலமாக இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது இந்த பராபவ வருடம். ஓகே மேடம். புதுசாக ஏதாச்சும் நோய்கள் வரத்துக்கான அறிகுறி ஏதாச்சும் இருக்கா இந்த ஆண்டில்? 100% உண்டு. இதை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். பறவை காய்ச்சல் மூலமாக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த புதன் எல்லாமே பறவையை இண்டிகேட் பண்ணும். ஃபஸ்ட்டு அது ரொம்ப மைனூட்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே எப்பயுமே தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது புதன் நீச்சமாக தான் இருக்கும். அது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனால் இப்போ யாரோட இருக்காங்கன்றது ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சனியோட சேர்ந்திருக்கக்கூடிய புதன் கூடவே இருக்கக்கூடிய செவ்வாய். அப்போது நிறைய பறவைகள் கொத்து கொத்தாக இறந்து போய் அதன் மூலமாக வரக்கூடிய தொற்றுகள் 100 விழுக்காடு வரும். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச உலகம் டஃப்பு தான். ஏப்ரல் மே ஓரளவுக்கு போகும். இது என்னுடைய கணிப்பு தான். ஜூன் ஜூலைக்கு மேலே கண்டிப்பாக உலகத்தில் தொற்று நோய்களுடைய அபாரம் ரொம்ப பயமுறுத்துகிற தன்மையில் இருக்கும். எகெயின் கொரோனா மாதிரி வருமானா கொரோனா அளவுக்கு வராது. பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ஃபிசிக்கலாக நம்ம கொஞ்சம் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள், மக்களுடைய சக்தி இழப்பதற்கான வாய்ப்புகள், கோல்டு, சளி இதெல்லாம் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குள் மக்கள் போவார்கள். ஏன்னா தனித்த ராகு, நான் எப்பயுமே சொன்ன மாதிரி 11ஆம் இடமே கியூஜ் சர்க்கிள். அப்போ கியூஜ் சர்க்கிளில் ராகு இருக்கும்போது ராகுவோட வேலையை என்ன, விஷக்கிருமிகளை பரப்புறது தான். அது அவருடைய ஒன் ஆஃப் த ஒர்க். அப்போ இது வரைக்கும் குரு பார்வையில் சமத்தா இருந்த ராகு குரு கீழே வந்துட்டாருன்னா தனியாக நிற்பார். அப்போ இருக்கிறது சனியோட வீடு. அப்போ அந்த வீட்டுக்கான ஆளுமை இருக்கும். சனியும் போய் உட்காந்துருக்கக்கூடிய காம்பினேஷன் இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இந்த வந்து அதிச்சார குரு பயிற்சி வேற நடக்க போகுது. அப்போ சிம்மத்தை நோக்கி குரு வரப்போறாரு. அப்போ அது 8ஆம் பார்வையாக வரும். இந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குருவுடைய மறைவி, ராகுவோட சமைக்கல் இதெல்லாம் பார்க்கும்போது புதிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நோய்கள் மூலமாக மக்கள் அவதிப்படுவாங்க. அது ஓரளவுக்கு ஆனால் டார்லபிளாக இருக்குமா? எஸ் இருக்கும். அது நம்ம எப்படி இப்போ கொரோனா பழகி போச்சோ அந்த மாதிரி அதுவும் பழகி போய்டும். அதற்கான மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்படும். கேரளாவிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்கம் நம்ம எப்படி சைனாவை ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ அதெல்லாம் இல்லாமல் அந்த பக்கம் அண்டார்டிகா கண்டங்கள் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து சில விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா கொஞ்சம் அதன் மூலமாக பரவக்கூடிய தொற்றுகள் இந்த உலக மக்களை கொஞ்சம் பாதிக்கும். இயற்கை சீற்றங்கள், இயற்கை வந்துட்டு எப்படி இருக்கும்? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஜப்பான், ரஷ்யா, பிலிப்பைன்ஸு இந்த இடங்களில் சுனாமி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எரிமலை வெடிப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. ஜப்பான் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும். இந்தியாவிலே சில இடங்களில் ஷேக் ஆகலாம். நிலநடுக்கம் வருவதற்கான வாய்ப்பு இந்தியாவிலேயே உண்டு. அதீத வெப்பம், வரலாறு காணாத அளவுக்கு வெப்பத்தில் மக்கள் அவஸ்தைப்பட போகிறாங்க. அது வந்து இதுவும் தான் சொல்லுது. நம்மளுடைய இடைக்காடு சித்தருடைய பாடலும் அதை தான் இண்டிகேட் பண்ணுது. நிறையா மக்கள் வந்து வெப்பத்தால் அவஸ்தைப்பட போகிறாங்க. அந்த வெப்பம் அதிகமான என்ன ஆகும்? வெப்பச்சலனம் அதிகமான இயற்கையாகவே மழை உருவாகும். அந்த மழை வந்து எப்படின்னா சூறாவளி காற்றோடு வீசக்கூடிய மழையாக இருக்கும். நார்த்லேயும் சரி சவுத்துலேயும் சரி மழை சாதாரண மழையாக இருக்காது. 38, 39 வருடத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பேய் மழையெல்லாம் இந்த தடவை பார்ப்பீங்க நீங்கள். மழையுடைய தன்மை அதிகமாக இருக்கும். அது யாருக்கும் பயன்படாமல் கடலில் போய் கலக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பால் உற்பத்தி அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலுமே கலப்படங்கள் நிறையா வரும். அதனால் ஃபுட்டில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். நிறைய நாடுகளுக்கு உணவு கிடைக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். உணவு தட்டுப்பாடு, சாப்பாட்டுக்கே இல்லாத நன்மையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. பேரிடர் அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா இமயமலை மாதிரி இடத்துங்களில் மலைச்சரிவு, பனி சரிஞ்சு தண்ணியாக ஒழுகும். அங்கே ஏதாவது ஒரு டிவைஸ் இருக்குது, அதன் மூலமாக வெப்பச்சலனம் வந்து உருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய நிகழ்வு. இது இனிமேல் வரும்போது மேபி குமுதமில் நான் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஏதோ ஒரு கருவி வச்சு அந்த கருவி வந்து கீழே வந்து கண்டுபிடிக்க முடியாத அந்த கருவிகள்லாம் இப்போ மழை சரியும் போது கண்டுபிடிப்பாங்க. 40 வருஷம் அங்கே புதைச்சி வச்ச கருவியெல்லாம் இல்லைன்னா இப்போ அதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக நாடுகளுக்குள் சலசலப்பு வரலாம். ஸோ மழைப்பொழிவு உண்டு. அதே மாதிரி மலை ஏறுறது, மலை இறக்கங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெக்கிங் போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது.
ஸோ உலகத்திற்கே எப்படின்றத தாண்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மழை விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பனி உருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதில் கவனமாக இருங்க. நாடுகளை பொறுத்த வரைக்கும் உணவு பற்றாக்குறை வரலாம். நிறைய நாடுகள்லையும் இதே மாதிரி தண்ணி வெப்பமடைதல், அதனால தான் வந்து எரிமலை வெடிக்கிறது, சுனாமி வர்றதெல்லாம் வரும். மழையே வராதுன்னு சொன்ன நாடுகளில் கூட, பாலைவனங்களில் கூட மழைப்பொழிவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ போன தடவை சொல்லும் போதே சொன்னேன், இந்த நேற்று துபாயிலெல்லாம் மழை, இது எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு நிகழ்வு. மழையே வராத இடங்களில் கூட மழை வருவதற்கான வாய்ப்புகளை வெப்பச்சலனத்தின் மூலமாக நிகழ்த்தும். அதீத வெப்பம் இருக்கும். இந்த தடவை வெப்பத்தை வந்து நம்ம தாங்கிக்கிறதுக்காக சக்தியை கொடுக்கணும் கடவுள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் இயற்கை சீற்றம்னு பார்த்தா வெப்பம் அதிகரிக்கும். ஓகே மேடம். இப்போ உலகத்தில் என்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் ஏற்படும், என்ன நடக்கும்? அமெரிக்காவில் ஏதாவது ஒரு கட்டிடம் தகர்த்தப்படும். இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக இது வரைக்கும் அமெரிக்காக்குள்ளே எந்த அட்டாக்கும் நடக்கலை. ஆனால் இன்னுமே அமெரிக்காக்குள்ளே அட்டாக் நடந்து அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பேசு பொருளாக போகும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாலேருந்து எல்லாரும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அது தோல்வியை தான் சந்திக்கும். திரும்ப வந்து அதற்கான வாய்ப்புகள் வரும். 2-3 எண்ணெய் கிணறு போச்சு, இன்னொரு எண்ணெய் கிணறு வெடிக்கும். அந்த வெடிக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறு உலகளாவிய ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இதன் மூலமாக வரும். சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு 3-2 வருஷங்கள் இது நீடிக்கும். அது ஒரு கோல்டு வாராக மாறும். இப்போ இருக்கிற வாரம் என்ன தான் சொல்லி பேசி சமாதானப்படுத்தினாலும் இதை வச்சு புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க. ரஷ்யா நிறைய இம்பேக்ட் பண்ணும் இந்த தடவை. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அமெரிக்க டாலர் தரமட்டம் ஆக போகுது விலை. அந்த விலை வீக்கம் நம்மளுடைய பொருளாதாரத்தை பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும். ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு பக்கம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியில் கம்மி. இதனால் என்ன ஆகும்னா இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்தியா ஏற்றுமதி இறக்குமதியில் இதை சாக்கு வச்சு அபிவிருத்தமாக வளரும். ஸோ இந்த கெட்டதில் ஒரு நல்லதுன்ற மாதிரி இந்தியாவுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. பட் ஸ்டில் நம்மளோட பொருளாதாரம் இதன் மூலமாக கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால மக்கள் அவஸ்தைப்படுவாங்க. இந்த கோல்டு, ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் இந்த ஆண்டில்? இது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் இது இப்படியே தான் நீடிக்கும். தங்கத்தோட விலை இறங்குற மாதிரி இறங்கும், அப்புறம் ஏறத்தான் செய்யும். அது குறையறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இப்போதைக்கு குறையும் போது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா நல்லது. விருச்சகத்துக்கு குரு வர வரைக்கும் தங்கத்தோட விலை இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கிறது. எகைன் குருவோட வீட்டுக்கு வரும்போது இன்னும் தங்கத்தோட விலை அதிகரிக்கும். ஸோ விருச்சகத்துக்கு வர வரைக்கும் தங்கத்தோட விலை கம்மியாகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டியே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த அலுமினியம், பித்தளை இதெல்லாம் விலை அதிகரிக்கும். இந்த தடவை ராஜாவே சூரியன் வரனால இந்த பித்தளை பொருட்கள், காப்பர் பொருட்களோட விலைலாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அது கேஜியே வேறு மாதிரி போகும். இரும்போட விலைலாம் அதிகரிக்கும். தங்கம் வெள்ளி அளவுக்கு இரும்புடைய விலையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் ஒரு சுரங்கம் கிடைக்கும். கனிம வளங்கள் இந்தியாவில் கிடைக்கும். அந்த சுரங்கம் தோன்றதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அநேகமாக அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மிடில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் அப்படியே ஆரம்பித்து கணிச்சு நவம்பருக்குள்ளே இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த யுரேனஸ், நெப்டூன், அந்த பிளானட்டோடைய பொசிஷன்லாம் பார்க்கும்போது நிறைய இங்கேருந்து கனிம வளங்கள் கிடைக்கும். இந்த கனிம வளங்கள் மூலமாக, ஏன்னா குருனாலே தோண்டக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்ற போது 8ஆம் இடமே மறைபொருளான விஷயம், தோண்ட வரக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த இந்தியா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. விருச்சகத்துக்கு குருவோட பார்வை அப்போ நிறையா கிடைக்கிறதுக்கான, மல்டிபிளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை இந்தியாவுக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வீழ்ச்சியை சந்திக்கும். நீங்கள் லாங் டைமாக போடுங்க. நான் இது ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன். அதுவும் கும்ப வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் ராகு வந்து உட்காந்துருக்கும் போது நிறைய ஏமாற்றங்கள் நிகழும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் ஸ்டில் எகேன் அவர் மகரத்துக்கு வரும்போது இன்னுமே மோசமாக நடக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு உடனே போட்டு எடுக்கிறவங்களுக்கு வீழ்ச்சி தான் சந்திப்பார்கள். ஜூன், ஜூலைக்கு மேலே இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம். ஆனால் சில சமயம் இந்த டிஜிட்டல் கரன்சி அது ரொம்ப ஆளுமை பண்ணும். எப்போ பண்ணுன்னா இப்போ பண்ணாது, 2027 பண்ணும். 2027 ஏன்னா சனி இப்போ இருக்கிறது அப்படின்னு பொறுத்து அந்த மேஷம் தாங்க, காலப்புருஷனுக்கும் அதே வீடு தாங்க. ஸோ அதனால் இந்த 12ஆம் வீட்டில் போய் சனி உட்காந்துருக்கிறது அப்படின்றது சுபத்துவமாக இருக்கார். அடுத்தவர் வந்து 2027 வந்து மேஷ வீட்டில் வந்து உட்காருவார். செவ்வாயோட சனி காம்பினேஷன். அப்போ தான் பிரச்சனை வரும். அது வரைக்கும் உலகம் ஓரளவுக்கு அப்படியே கோல்டு வர இருந்து அப்போ வெடிக்கிறதுக்கான 3ஆம் உலக போர் வருமானம் அதெல்லாம் வராது. அந்த அளவுக்குலாம் பயப்படவே வேண்டாம். இப்போ இருக்கலாம் சும்மா அப்படியே சிரியா கண்ட்ரி திடீர்னு இதுக்குள்ளே ஒரு என்ட்ரியை போடும். கியூபா இதுக்குள்ளே என்ட்ரி போடும். இப்போ இது பேசாத நாடுகள் இந்த 2 நாட்களும் இதுக்குள்ளே, எஸ்பெஷலி கியூபா இப்போ வந்து வருவாங்க. நார்த் அமெரிக்கா இதுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. நார்த் கொரியா என்ட்ரி ஆவாங்க. இப்போ இவங்க மூலமாக சேர்ந்து ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும். கியூபான்ற பேர் அடிக்கடி அதன் மூலமாக ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழப்போகுது. ஏன்னா இதெல்லாம் ஹூண்டாய் ஜோதிடம். அந்த வகையில் பார்த்தோன்னா கண்டிப்பாக இதன் மூலமாக ஒரு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே தொலைஞ்சு போனால் ஒரு மூலமாக திரும்ப விஷக்கிருமிகள் பரவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் போன தடவை குரு இருக்கும்போதே அந்த வீட்டை வச்சு சொன்னேன். இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ எனக்கு தெரிஞ்சு பொருளாதார வீக்கமாக தான் இருக்கே தவிர ஏற்றம் வருவதற்கு எகெயின் குரு சூரியன் வீட்டுக்கு போகணும். அப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறது சரி. தங்கத்தோட விலை குறையிற மாதிரி குறையும், ஆனால் குறையாது. அது கண்டிப்பாக ஏறத்தான் செய்யும். நிலங்கள், ஏன்னா ரியல் எஸ்டேட் அபரிவிதமாக இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ரிஜிஸ்ட்ரேஷனில் பயங்கரமாக ஒரு இதை போடுவாங்க. இந்த தடவை அரசாங்கம் கவர்மெண்ட்டு ஜூன் ஜூலைக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ தான்ப்பா நீ பண்ணணும், இவ்வளோ தான் நீ சொத்து வச்சுக்கொண்ட அளவுக்குலாம் அவங்களை கொண்டு வருவாங்க. அந்தளவுக்கு ரியல் எஸ்டேட் பூம் ஆக போகுது. சென்னைக்கு மிக அருகில் வாங்கி போட்டவங்களாம் கோடீஸ்வரங்க தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் அந்த வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. புது புது வெற்றிகள் ஆட்சியாளர்கள் எடுத்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். மக்களுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும், வரி பணம் குறையும். அதனால் மக்களுக்கு நல்லது நடக்கும், அரசாங்கத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அரசாங்க கஜானா கொஞ்சம் கஷ்டம்தான். மக்கள் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஆனால் கிரிப்டோ கரன்சி அதை நீங்கள் மைன் மாதிரி இல்லை அதை ஒரு சூதாட்டமாக போட்டிங்கன்னா அதில் லாஸ் ஆகிடும். ஆனால் டிஜிட்டல் கரன்சி 2027 உலகத்தை ஆளும். இப்போ ஆளுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. வேற ஏதாச்சும் நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? நான் மட்டும் இல்லை, எல்லா அஸ்ட்ராலஜரும் ஆற்காடு பஞ்சாங்கம் இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் ஏதோ ஒன்று இந்த வருடம் இப்படி தான் இருக்குன்னு ஏன் மையப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்கு தான். இதில் 50% நடக்கலாம், 50% நடக்காமல் போகலாம். நடக்காமல் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்களை திட்டினா கூட பரவாயில்ல. ஆனால் ஒருவேளை நடந்துச்சு நீங்கள் சொல்லலையே அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் எல்லா ஜோதிடர்களும் இதை வந்து மையப்படுத்துகிறாங்க. இந்த பராபவ வருடம் அப்படின்றது கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சான்ஸ்கிரிட் வேர்டில் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொடுக்குது. கொஞ்சம் நஷ்டம் வரக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய பஞ்சாங்கமும் கணக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கோல்டோ சில்வரோ கையில் பொருளாக வாங்கி வைங்க. நீங்கள் டிஜிட்டலாக பண்ணாதீங்க. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். டிஜிட்டல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வேல்யூன்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய நாட்டு நடப்பில் இந்த 2026 நவம்பர் வரைக்கும் நல்லா இல்லை. ஆனால் நான் அதை லைஃப் டைம் வச்சுக்கிறேன், நான் இப்போ ஒரு கோல்டு பாண்டு வாங்கியிருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகே வெல் அண்ட் குட். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க போகிறீங்கன்னா ஓகே. ஆனால் இப்போ கொடுத்து இப்போ மாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வாங்கி பொருளாக வச்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்கிற வேண்டிய. நம்ம ஆதி காலத்தில் அப்படி தான் பண்ணோம். இடையில இந்த புதன் வீட்டு குரு வந்தோன்னே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி அந்த மோகத்தில் வந்து டிஜிட்டல். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி கூட நீங்கள் சொன்னீங்க, இது ஒருவேளை இந்தியாவில் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இதுவும் ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். ஆனால் மக்களுக்கு அந்த அளவுக்கு போகும்னா 2027 ஆகும் அதோடைய டெக்னாலஜி வைஸ் அதெல்லாம் வளர்கிறதுக்கு. ஸோ எனக்கு ஓகே மேடம், இந்த பராபவ ஆண்டை வந்துட்டு சாதாரண மனிதர்கள் எப்படி வந்துட்டு கடந்து வர்றது, என்ன பரிகாரம் பண்ணணும், எளிய முறையில் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சாதாரண மக்கள் இந்த பராபவ வருடம் இன்க்ளூடிங் ஏப்டி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா குருவுடைய பிளஸ்ஸிங். ஏன்னா நிறையா 2 விஷயங்கள் இந்த தடவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கோவில் ஒன்று சேதமடைய போகுது இந்த போரால். ஏதோ ஒரு கோவிலில் பிரச்சனையாக போகுது. அது அமெரிக்காவில் இருக்க கோவிலோ இந்தியாவில் இருக்க கோவிலோ இல்லை முஸ்லீம்களுடைய தர்காவோ எனக்கு தெரியாது, கோவில்களில் ப்ராப்ளம் வரப்போகுது. அது வந்து உலகத்துக்கு அது பிரச்சனையை உருவாக்கும். நிறையா பேருக்கு இந்த இப்போது இது ஆஃப்லேட்டாக வருது இல்லை, சாமியாவது பூதமாவது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் அறிவு, இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் வெளில வந்து நம்ப ஆரம்பிங்க. ஏதோ ஒன்றின் மீது பற்றிருக்கும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை சிறக்கும். அந்த நிறைய கோவில்களுக்கு உங்களால், ஏன்னா குருனாலே அதை இண்டிகேட் பண்ணக்கூடியவர் தான். அப்போ இந்த கோவில்களுக்கு உங்களால் ஆனால் சின்ன ஒரு லைட்டு வாங்கி கொடுக்குறது, சின்ன விளக்கேற்றுறதுக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாலே இந்த வருடம் உங்களுக்கு சரியான ஒரு முறையில் உங்களுடைய வாழ்வியல் செழிப்பாக இருக்கும். நீங்கள் எதுவும் பெருசாலாம் செய்ய வேணாம். குருவை மதிக்கிறது, அப்பாவை மதிக்கிறது, அதே மாதிரி பெரியவர்களை மதிக்கிறது, கோவில் குளங்களுக்கு உங்களால் ஆன தர்ம காரியங்களை செய்தல். உடனே நீங்கள் அன்னதானம் தான் பண்ணணும், நீங்கள் வந்து ₹1,00,000 எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. மேக்ஸிமம் பொருளாக வாங்கி கொடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஏன்னா சனி தான் எண்ணெய் காரகத்துவம். நிறைய எண்ணெய் வாங்கி கொடுங்க, லைட்டு வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த செவ்வாயும் சனியும் உட்காந்துருக்க இடத்துல அந்த போர் அப்படின்ற விஷயங்களே உருவாகுது. அந்த எலக்ட்ரிக்கல் எல்லாம் செவ்வாயுடைய காரகத்துவம். நிறைய லைட்டு போடாத இடத்துக்கு லைட்டு போடுங்க. ஸோ பராபவ வருடத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா இந்த வருடம் இப்படி தான் இருக்க போகுது. இதை நம்மளால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. பட் இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியுமா? எஸ், தப்பிச்சுக்க முடியும். அப்போ மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கணும். லேண்டாகவும் நகையாகவும் வாங்கி வைக்கிறது நல்லது. அதுவும் ஆர்னமெண்ட்டாக கூட வாங்காதீங்க, காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. அது ஃபியூச்சரில் நீங்கள் எப்போ கேட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஆர்னமெண்ட் எல்லாம் புதனோட சம்மந்தப்பட்டு போயிடும். காயினாக வாங்கி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கும். இல்லை மேடம் காசே இல்லை, இங்கே அதெல்லாம் வாங்குறதா ரொம்ப சந்தோஷம், உங்களை கடவுள் ப்ளஸ் பண்ணியிருக்காரு, எந்த பிரச்சனையும் உங்களை மாட்டி விட போகிறது இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்படாது. யாராக இருந்தாலும் இந்த வருடம் உங்களுடைய டாக்குமெண்ட்டை சரி பண்ணுங்கள். வழித்தடங்கள் ப்ராப்ளம் வரும். யார் ரியல் எஸ்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் முதல்ல உங்களோட டாக்குமெண்ட்டை 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கையில் காசு இருந்தால் மட்டும் சில விஷயத்தை வாங்கி கொள்ளுங்கள். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆர்டியை போடுங்க. 8ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அதுதான் இன்சூரன்ஸ் அப்படின்ற விஷயத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தோழமைகளே இன்சூரன்ஸை எடுத்துருங்க. அது ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி,
ஃபினான்ஷியல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி, உங்கள் வண்டிக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த இடங்களை உட்காந்து தான் குரு பார்க்குறாரு. அப்போ அதன் மூலமாக ஏதோ ஒரு டயத்தில் நம்மளுக்கு அது கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த பராபவ வருடம் சாமானிய மக்கள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். ஆர்னமெண்ட்டாக வாங்காமல் காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறையா முடிஞ்ச அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. உணவுலையும் சரி, உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றுவதற்கும் சரி. ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய சிந்தனையின் வழியாக அது பிரதிபலிக்க போகிறது அப்படின்ற தன்மையில் நெய் நிறையா சேர்த்துக்கொள்ளுங்க. நிறையா இந்த இப்போ இருக்கக்கூடிய இயற்கை உணவுக்கு மாறுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆட்டோக்கான எடுத்துட்டோம்னா ஆட்டோ ஓடுமான்னு கேள்வி கேட்காதீங்க. செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதற்கான விளைவுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பராபவரிடம் இந்தியா பெருசாக பயப்பட வேணாம். அதனால் நம்ம ஹைஃபை பண்ணிக்கலாம். ஃபாரினில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்தியா வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நான் உங்களை போய் சொல்லி ஏமாற்ற விரும்பலை. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் கொண்டு போய் வைக்கிறது பெட்டர். எங்கெங்கெல்லாம் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ யாராக இருந்தாலும் சரி, உடனே ஏதாவது விற்று இங்கே கொண்டு போடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. இல்லாட்டி மனசை திடமாக்கிட்டு ஒரு 5 வருஷம் அமைதியாக வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெல் அண்ட் குட். ஏன்னா இப்போ இருக்கிற சூழலை பற்றி எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவோம். அதனால் அந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய தொழில் முனைவோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தயங்காமல் முதலடி எடுத்து வைங்க. இந்த பராபவரிடம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு தோழியா, நஷ்டம் ஆயிடுமே, உலகம் இப்படி இருக்கே நம்பாதீங்க. உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது. நான் சொல்லிட்டேன், 4ஆம் இடத்திற்கு குரு உட்காந்துருக்காரு காலபுருஷனுக்கு. உங்களுடைய சுயம் வெளிப்பட போகிறது. உங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அதனால தைரியமாக நம்பி தொழில் இறங்குங்க. இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி தான், கவலைப்பட வேண்டாம். ஓகே மேடம், இவ்வளோ நேரம் உலகத்தில் இந்த பராபவ ஆண்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து. கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொன்ன வழிபாட்டு முறைகள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ரொம்ப நன்றி. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்காக கணிச்சு சொன்னதுக்கு நன்றி.